சிலர் டீ காஃபிலாம் குடிக்கும்போது உறிஞ்சி உறிஞ்சி குடிப்பாங்க. ஆனால் எவ்வளோ தான் சொன்னாலும் அவங்க அதை கேட்க மாட்டாங்க. அவங்களாலே அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. உறிஞ்சி குடிக்கிறத அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஆனால் உறிஞ்சி தான் குடிப்பாங்க. பல பேர் சொல்லுவாங்க, இப்போ சிலர் ஏன் அப்படி உறிஞ்சி குடிக்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உறிஞ்சி உறிஞ்சி குடிப்பாங்க. அதாவது சத்தம் வரும். ஒரு காப்பி குடிக்கும்போது உறிஞ்சிற சத்தம் கேட்கும். அந்த சத்தம் கேட்காம அவங்களால குடிக்க முடியாது. இந்த மாதிரி உறிஞ்சி சத்தம் போட்டு உறிஞ்சி குடிக்க முடியாமல் இது அது சத்தமாக உறிஞ்சி குடிக்காமல் அவர்களால் இருக்கவே முடியாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க அளவுக்கு அதிகமான அவங்களால சூடு தாங்க முடியல அப்படின்னு அர்த்தம். சூடு தாங்க முடியல அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு தாங்குகிற சூடு இருக்குல்ல, அந்த சூட்டை தாண்டி அவங்க குடிக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால தான் சூடு தாங்க முடியாமல் உறிஞ்சி குடிக்கிறாங்க. உறிஞ்சி குடிக்கும்போது அந்த சூடு குறையும்னு நினச்சிட்டு காற்றோடு சேர்த்து அந்த டீ காஃபியை உறிஞ்சி குடிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, நீங்கள் உறிஞ்சி குடிக்கிறீங்களா, அதுதான் அளவுகோல். என்ன அளவுகோல்னால், நீங்கள் சூடாக குடிக்கிறீங்க, அளவுக்கு அதிகமான சூடோடு குடிக்கிறீங்க, அந்த சூடு உங்கள் நாக்குக்கோ உதட்டுக்கோ கேடை விளைவிக்கும், வேக வச்சிரும், வெந்து போயிடும், வெள்ளையாக மாறிடும், அந்த வாய்ப்பகுதி புண்ணாக மாறிவிடும், பொத்து விடும் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். அதனால் அளவுக்கு அதிகமாக குடிக்கக்கூடாது, அளவுக்கு அதிகமான சூட்டோடு குடிக்கக்கூடாது. சூடு குறைவாக உறிஞ்சி குடிக்கிறீங்கன்னா கொஞ்ச நேரம் வச்சுட்டு பொறுமையாக அதுக்கு பிறகு கொஞ்சம் சூடு தணிஞ்ச பிறகு குடிச்சிங்கன்னா நீங்கள் உறிஞ்சி குடிக்க மாட்டீங்க. கண்டிப்பாக சூடு உங்களால் தாங்குகிற அளவுக்கு சூடு இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் உறிஞ்சி குடிக்க மாட்டீங்க. அதை நீங்கள் கவனித்து பாருங்கள். எப்போ உறிஞ்சி குடிக்கிறீங்களோ அப்போ உங்கள் டீ அந்த காஃபியை கீழே வச்சுருங்க. வச்சுட்டு திரும்ப கொஞ்சம் சூடு குறைஞ்ச பிறகு குடிச்சு பாருங்கள், நீங்கள் உறிஞ்சி குடிக்க மாட்டீங்க. அதனால் உறிஞ்சி குடிக்கிற வழக்கம் சிலரால் நிறுத்தவே முடியாது. மற்றவங்களுக்கும் தொல்லையாக இருக்கும். அது ஒரு மோசமான பழக்கம். அது ஒரு பொறுமை இல்லை. சூட்டோடு குடிக்கிறாங்க. கொஞ்சம் ஆறுற அளவுக்கு பொறுமையாக அவங்க இல்லை. கொஞ்சம் ஆறி அதன் பிறகு குடிக்கணும். தாங்குகிற சூட்டு, நாக்கு உதடு இதால் தாங்கிக்கணும். அந்த வாயால் தாங்கிக்கிற ஒரு சூட்டோடு குடிச்சிங்கன்னா அந்த மாதிரி உறிஞ்சிற வழக்கங்கிறது வராது. அதனால் உறிஞ்சுவதற்கு காரணம், உறிஞ்சி டீ சத்தம் போட்டு உறிஞ்சி சத்தம் போட்டு டீ குடிக்கிறது டீ காஃபி குடிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, அந்த சூடு தான் காரணம். தாங்கி கொள்ள முடியாத அந்த சூடு தான் காரணம். சிலர் எவ்வளோ தான் சூடாக குடித்தாலும் கூட அந்த மாதிரி உறிஞ்சி குடிக்க மாட்டாங்க. அதனால் ஒரு சிலர் இது மாதிரியான சூடாக குடிக்கும்போது இது மாதிரியான வழக்கத்திற்கு ஆளாவார்கள். அவர்களுக்கு இந்த தீர்வு சிறப்பானதாக இருக்கும். உறிஞ்சி டீ குடிக்கிறது, டீ காஃபிலாம் குடிக்கும்போது அது மற்றவங்க பார்க்குறதுக்கு அருவருப்பாக இருக்கும். ஆனால் அது கூட தெரியாது. மற்றவங்க அந்த மாதிரி உறிஞ்சி குடிக்கிறது முதல்ல நம்ம உறிஞ்சி குடிக்கிறோமாங்கிறதே அவங்களுக்கு முதல்ல தெரியாது. அப்புறம் மற்றவங்க சொல்லி தான் உறிஞ்சி குடிக்கிறீங்க, ஏன் உரியிறீங்க அப்படிங்கும்போது அப்படியா உரியிறோமா, அப்போ மற்றவங்கலாம் எப்படி குடிக்கிறாங்க அப்படின்னு அப்போ தான் அவங்க கவனிச்சே பார்ப்பாங்க. அப்புறம் தான் ஏன் உறிஞ்சி குடிக்கும்போது என்ன, உறிஞ்சி குடித்தா என்ன அப்படின்னா, அது மற்றவங்களுக்கு கேட்கும்போது அருவருப்பாக இருக்கும், மற்றவங்க பார்க்கும்போது அருவருப்பாக இருக்கும். அதனால் உரியாமல் குடிக்கிறதுக்கு அவங்க பயிற்சி எடுக்கணும். அது பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் அது வரும். அந்தளவுக்கு அவங்க அதை அதில் உள்ள பிரச்சனைகளை புரிஞ்சிக்காமல் அவங்க இருப்பாங்க. அதனால் சூடு தாங்குகிற அளவுக்கு தான் நம்ம ஒரு டீயோ காஃபியோ அல்லது ஒரு தேநீரோ சூடாக எதையோ சாப்பிட்டாலும் நம்மளால் எந்த சூடை தாங்க முடியுமோ அதை தான் பொறுமையாக நம்மளே புரிஞ்சுக்கிட்டு அந்த சூட்டை தாங்குகிற அளவுக்கு எந்த உணவையும் நம்ம சாப்பிடணும்.